ஸோ அழகாக சாந்தாங்க வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம் வந்துன்னா ஒரு ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஹாரர் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கைடெக் கேம்ஸ் ஸ்டுடியோஸ் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த கேமை. ஸோ இந்த கேம் தான் எனக்கு வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது பட எக்கச்சக்கமான ஹாரர் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம பிளேயராகவே ப்ளே பண்ணலாம், சைக்கோலாம் வேணாம் அப்படின்னு வந்துடுறான். இதில் வந்து ஒரு சைக்கோ இருப்பான். நீங்கள் வந்துடுறான் அவனை தாண்டி 5 ஜென்ரேட்டர் இருக்கும். நம்ம டீம்மேட்சோட சேர்ந்து அந்த ஜென்ரேட்டரை வந்துடுறான் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறான் கேட் ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகணும். அதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ வந்துடுறான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஹைடு ஃபைன் த எக்ஸிட் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஜென்ரேட்டர் தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு ஒரு கேமிங்னு ப்ரொஃபைலே பங்கமாக இருக்குது. ஓகே, எல்லா ப்ரொஃபைலும் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஏன்டா அப்படி சொல்கிறான், அது சேனல் பேரை பார்க்கறது ஒரு இது தானே. ஓகே, இப்போ வந்து நம்ம போவோம். ஓகே, நானும் இப்போ நான் ஜென்ரேட்டர் தேடி போயிட்டுருக்கேன். டீம்மேட்ஸ் வேறு ஒத்தனையும் காணோம். இங்கே இதாங்க கேட்டு, இந்த கேட் வழியாக தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். அதுக்கோசம் 5 ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணோம். ஸோ நம்ம வந்துடுறோம் பக்கத்துலேயே ஒரு ஜென்ரேட்டர் இருக்கோ ஆப்ரேட் பண்ணுறா கீழே நம்ம மாட்டிக்கூடாது. அதான் அவன் பேர் பட்சர் நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு ஜென்ரேட்டர் வந்து நான் டீம்மேட்ஸ்லாம் சேர்ந்து இது பண்ணி விட்டேங்க. ஆஹா, கில்லர் வந்துட்டாயா போச்சு அவ்வளோதான். வந்தோடனே அடி வாங்கிட்டோங்க. டீம்மேட்ஸ் வந்து தேடினேன். இல்லை வந்து டீம்மேட்ஸோட மீட்டர் இருக்க மாதிரி இருந்தாலும் அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கணும். கண்டென்ட் இருக்கும் போதுண்டா இப்படி ஆகும். இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணாங்க 2-3 தடவை, அப்புறம் மாட்டவே இல்லை ஒரு தடவை கூட. நானும் ஹெல்ப்னு போட்டுக்கிட்டே இருக்கேன் சேட்டில். கில்லர் வந்துடான், இங்கே இல்லை, அவன் ஓடிட்டான். என்னடா ஹெல்ப் போட்டு வந்துட்டீங்க, ஓபிஎஸ் யார் ஆடிடு. ஓகே, ஓபின்னு ஒருத்தர் வந்துருக்கான். தேங்க்யூடா பாய். நான் பாட்டுக்கு ஓடுறேன் இருங்க, நம்மளை ஹீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயா தோற நன்றிடா. ஓகே, இந்த மாதிரி டீம்மேட்ஸ்லாம் கிடைக்கிது யார். நான் ஒரு தடவைலாம் நான் வந்து அடி வாங்கினேன். ஸோ நான் 4-5 தடவை ப்ளே பண்ணேன். நான் வந்து ஒரு தடவை அடி வாங்கினேன். எவ்வளவுமே வந்து ரிவ்யூ பண்ணல. நான் கடைசி வரைக்கும் அவன் எஸ்கேப் ஆகிட்டேன், நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஆச்சு. நான் இவன் வந்து ரிவ்யூ பண்ணுறான், ரொம்ப நல்லவனாக இருக்கான். ஸோ நம்ம வந்து இவனே ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். தனியாக போய்ட்டு அடி வாங்குறது, இவன் கூடவே நம்ம போவோம் அப்படின்னு வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து அந்த ஜென்ரேட்டர் தேடி போயிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் 2 பேர் சேர்ந்து வந்துடுறான் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். சீக்கிரம் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்துடுறான் நம்மளுடைய ஒரு டீம்மேட்டை முடிச்சு விட்டாங்க. ஓகே, நானும் வந்துடுறான். ஐயோ, கில்லர் வந்துட்டான். ஓடுறான். ஃபஸ்ட்டு விட்டா நான் அடி வாங்கினேன். ஐயோ, மறுபடியும் அடி வாங்கிட்டேன்னு போச்சுங்க. போச்சு. டே முடிச்சிட்டான்டா. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிவ்யூயிங் ஆகிட்டுருக்கோம். ஸோ அவன் இந்த கில்லர் மறுபடியும் வராமல் இருந்தால் நம்ம வந்து தப்பிக்க முடியும். இன்னும் வந்துன்னா 3 ஜென்ரேட்டர் எல்லாமே மாட்டிட்டோம். நான் மட்டும் தான் வந்து ரிவ்யூ ஆகிட்டுருக்கேன். சீக்கிரம் ஓடுறா. ஓடு. இப்போ வந்து யாரையாவது வந்து ரிவ்யூ பண்ணி ஆகணும். ஓரமாக இருக்குது. அதையும் நான் பார்க்கல. நன்றி. நம்மளுக்கு இந்த இதில் தான் வந்து டீம்மேட்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ என்னம்மா பாதியில் விட்டு போகிறேன். ஹீல் பண்ணுமா ஹீல் பை ஹீல் பை. நானும் வந்து ஜென்ரேட்டர் சரி பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே வந்து நம்மளுக்கு ஹீல் பண்ணி விட்டுச்சு. சீக்கிரம் நான் நானும் ஹீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஹீல் பண்ணி நம்ம வந்து நார்மல் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து அடுத்த 2 ஜென்ரேட்டர் நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் அப்பெல்லாம் நம்ம மறந்துடுவீங்க. ஸோ அதனால தான். ஓகே சீக்கிரம். இப்போ வந்து இங்கே ஜென்ரேட்டர் இருந்துச்சு, அதை வந்து நான் இது ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அவங்க போய்ட்டு எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. ஓகே, நான் ஒருத்தர கூட ரிவ்யூ பண்ணவே போகல. பிகாஸ் வந்து கில்லர் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து ஜென்ரேட்டரை இது பண்ணிட்டு தப்பிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நானும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியாக வேறு மாதிரி. இப்போ வந்து இன்னும் ஒரே ஜென்ரேட்டர் தான். ஸோ அதையும் வந்து ரிப்பேர் பண்ணி விட்டாங்கன்னா போதும். இல்லாட்டி நம்மளும் தேடி தான் போயிட்டுருக்கோம். அதை பற்றி எங்கே இருக்குதுன்னே தெரிலப்பா. சீக்கிரம் போடா. ஓகே, ஜென்ரேட்டர் ஹஸ்பண்ட் ரிப்பேர்ட் பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கேட்டுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு சத்தியமாக கேட்டோட வழி தெரிலப்பா. பிகாஸ் நான் வந்து இந்த கேம் அவ்வளோவா ப்ளே பண்ணதில்லை. எல்லாம் ப்ளே பண்ணி 4 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு.
அதுக்கு முன்னாடி நான் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பழைய சேனலில் வந்து நான் போட்டேன். பட் அந்த பழைய சேனல் இப்போதைக்கு இல்லை. வந்து நான் அதில் எல்லா வீடியோஸும் டெலீட் பண்ணிவிட்டு அதை ஒன்று கோளாராக பண்ணிவிட்டேன். அதெல்லாம் இதுக்கு ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட மிஸ்ட்ரி சேனல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நான் மிஸ்ட்ரி கண்டென்ட்ஸாக போடுறோம். எல்லாம் பாருங்கள். ஓகே, நம்ம மட்டும்தான் இருக்கோமா? போய் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அட கடவுளே, அதே நான் பார்க்கல பேசிக்கிட்டே. ஓகே சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. அவ்வளோதான், கில்லர் வந்தான், ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம்ப்பா. ஓகே, அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே வீடியோ. ஸோ இந்த கேம் ப்ளே பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாரர் ஃபீல்டு கேம் கண்டினியூ பண்ணலாமாங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ 3rd லெவல் ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, சீ கைஸ்.